ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி துளசி மணி கிச்சனில் புடலங்காய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். அதுக்காக ஒரு வானலியில் 3 ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ண புடலங்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவில் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாமே நல்லா கலரி விட்டுட்டு இப்போ 1/4 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ வேகட்டும். இப்போ 80% அளவில் வெந்து வந்திருக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா கலரிக்கலாம். இந்த புடலங்காயில் இருக்கிற தண்ணியும் தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா ட்ரை ஆகி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவில் தேங்காய் துருவல் அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் அளவில் வேர்க்கடலை அது வறுத்துட்டு தோல் எடுத்து ஒன்றும் பாதியமாக நசுக்கியிருந்த அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துட்டா இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.